Good morning to all. 4th standard English term 3 unit 2 இதில் page number 90ல glossary and let us understand இந்த exercise நம்ம பார்ப்போம். Glossary view formed by interlacing long threads நீளமான நூல்களை வைத்து நெய்தல் இதுதான் viewன்னு சொல்றது. அடுத்து take away from another to calculate difference கழித்தல் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்தல். வார்ப் twist அவுட் ஆஃப் ஷேப் நூலை அந்த ஷேப்புக்கு ஏற்ப கட்டுறது இல்லையா twist. அன்கம்ஃபர்டபுள் காசிங் பிசிக்கல் பெயின். கம்ஃபர்டபுள்னா வசதியா இருக்கிறது, அந்த வசதி குறைவா இருந்தாக்கா அன்கம்ஃபர்டபுள்னு சொல்றது. நம்ம அமர்வதற்கு வசதியா இருக்கிறது தான் கம்ஃபர்டபுள்னு சொல்றது. அன்கம்ஃபர்டபுள்னா கம்ஃபர்டபுளா இல்லைன்னு அர்த்தம். ட்ரேப் அரேஞ்ச் லூஸ்லி. ட்ரேப்னா தளர்வு, தளர்வா லூசா அரேஞ்ச் பண்றது. அடுத்து let us understand exercise A fill in the blanks. First one அப்பா weaves beautiful sarees with dash. அப்பா எப்படிப்பட்ட சாரீஸை வீவ் பண்ணாரு நெய்தாரு, அந்த சாரீஸ்ல என்னென்ன இருந்தது? பியூட்டிஃபுல் சாரீஸ்ல செக்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் என்ன எழுதிக்கணும்? செக்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் கட்டங்கள் அதோட பேட்டர்ன்ஸ் வடிவமைப்புகள்லாம் இருந்தது. செகண்ட் ஒன் டேஷ் ஹேட் மேட் மேத் ஈஸி ஃபார் பாலா. யாரு பாலாக்கு மேத் ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க? வீரா தாத்தா. டேஷ்ல வீரா தாத்தான்னு எழுதிக்க. தேர்ட் ஒன் நிதின் ஹேட் மெனி டேஷ் டாய்ஸ். நிதின் என்னென்ன டாய்ஸ் வச்சிருந்தான்? எலக்ட்ரிக்கல் டாய்ஸ் எல்லாம் வச்சிருந்தால, எலக்ட்ரிக் கண்ட்ரோல்ல இருந்தது இல்லையா? அப்போ எலக்ட்ரிக் டேஷ்ல எலக்ட்ரிக் அப்படின்னு எழுதிக்கணும். எலக்ட்ரிக் டாய்ஸ் இல்லையா? ஃபோர்த் ஒன் பாலாஸ் ஹோம் டசன்ட் ஹாவ் டேஷ். பாலா வீட்டில் என்ன கிடையாது? எலக்ட்ரிசிட்டி கிடையாது இல்லையா? கரண்ட் கிடையாது இல்லையா அவன் வீட்டில். அப்போ டேஷ்ல எலக்ட்ரிசிட்டி எழுதிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் நிதின்ஸ் மாம் செட் தட் பாலாஸ் ஃபாதர் இஸ் எ டேஷ் மெஜிஷியன். நிதினோட அம்மா என்ன சொன்னாங்க? பாலாவோட அப்பாவை டேஷ் மெஜிஷியன், வீவிங் மெஜிஷியன் சொன்னாங்க. வீவிங் மெஜிஷியன். எக்ஸசைஸ் பி ஆன்சர் த கொஸ்டின்ஸ். First question, what did Bala want to learn? பாலா என்ன கத்து வச்சிருந்தான்? வீவ் பண்றதுக்காக கத்து வச்சிருந்தான் இல்லையா? துணிகளை நெய்யறதுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தான். அப்போ கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் எடுப்போம். பாலா வாண்டட், டிட் வந்ததுனால வாண்டட் வரும். பாலா வாண்டட் டு லேர்ன் வீவிங் எழுதிங்க. திரும்ப சொல்றேன், பாலா வாண்டட் டு லேர்ன் வீவிங். செகண்ட் கொஸ்டின், how did Bala help அம்மா அண்ட் சிஸ்டர்ஸ்? ஆன்சர் சொல்கிறேன், திருப்பி கொஸ்டின்லேருந்து எடுத்துக்கலாம். பாலா ஹெல்ப்டு, டிட் வந்ததுனால ஹெல்ப்பு ஹெல்ப்டாக மாறிடும். பாலா ஹெல்ப்டு அம்மா அண்ட் சிஸ்டர்ஸ் பை ரோலிங், ப்ரெஸ்ஸிங் அண்ட் பேக்கிங் த சாரீஸ். பாலாக்கு அம்மாவும் சிஸ்டரும் என்னென்ன ஹெல்ப் பண்ணாங்க? ரோல் பண்ணுறது, ப்ரெஸ் பண்ணுறது, பேக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? அப்போ பாலா ஹெல்ப்டு அம்மா அண்ட் சிஸ்டர்ஸ் பை ரோலிங், ப்ரெஸ்ஸிங் அண்ட் பேக்கிங் த சாரீஸ். தேர்ட் கொஸ்டின், why did பாலா கோ டு சென்னை வித் ஹிஸ் ஃபாதர்? பாலா அவனோட அப்பா கூட எதுக்காக சென்னைக்கு போனான்? ஆன்சர் எழுதிக்கலாம். பாலா வெண்ட், அங்கே டிட் வந்ததுனால கோ வெண்டா மாறிடும் இல்லையா? பாலா வெண்ட் டு சென்னை with his father to help him carry the sarees. அந்த sarees எல்லாம் அவன் எடுத்துட்டு போனான் இல்லையா கூட, அதுதான் அப்பாவுக்கு செஞ்ச ஹெல்ப். திருப்பி சொல்றேன், பாலா went to Chennai with his father to help him carry the sarees. Fourth question, what did Bala teach Nitin? பாலா நிதினுக்கு என்ன சொல்லி கொடுத்தான்? பாலா thought, teach thoughtனு வரணும். நிதின் to spin ராட்டை. பாலா தாட் நிதின் டு ஸ்பின் ராட்டை. ராட்டையில துணி நெய்யறதுக்கு அவன் சொல்லி கொடுத்தான். அடுத்து ஃபிஃப்த் ஒன், வாட் வுட் யூ லைக் டு லேர்ன் இன் ஸ்கூல் ஒய்? இந்த கொஸ்டின்ல நம்ம சொந்தமா ஆன்சர் எழுதணும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியிருக்கேன். ஐ வுட் லைக் டு டிராயிங் பிக்சர்ஸ் இன் மை ஸ்கூல். ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. இட் ஹெல்ப்ஸ் மீ டு ட்ரா மை நோட் புக்ஸ். நோட் புக்ஸில் வரைகிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச செயலை நீங்கள் எழுதிக்கோங்க. ஐ வுட் லைக் டு டிராயிங் பிக்சர்ஸ் இன் மை ஸ்கூல். இட் ஹெல்ப்ஸ் மீ டு ட்ரா மை நோட் புக்ஸ். சில்ட்ரன்ஸ் ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கோங்க, நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க.
Thank you, children.